Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பூண்டு குழம்பு செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 20 பல் பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் காயெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரத்தில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், ஒரு 25லேருந்து 30 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக்காக விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். பூண்டும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இதை சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்டாக இருக்குங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பூண்டு குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.